மது எவ்வளவு மோசமானது ஒரே ஒரு கதையை மட்டும் ராமாயணத்துக்கு சொல்லியிருக்கேன். ஒரு காடு, ஒற்றையடி பாதை. அந்த பாதையில போற போது ஒரு இளம்பெண் தலையில கள்ளுக்கலைத்தோட ஒரு சின்ன குழந்தையோட வருது. எய்தாப்புல அதை சொல்லுவது பிராமண இளைஞன்னா கட்டுப்பாடு உள்ள இளைஞன் சொல்றான். போறான், அது ஒதுங்கினாதான் வழிவிடும். கொஞ்சம் ஒதுங்கி வழிவிடுமான்னு. நான் ஒதுங்கி உனக்கு வழிவிடணும்னா நான் சொல்றதுல ஏதாவது ஒண்ணு செய். என்ன கற்பழிச்சிட்டு நீ போ. ஐயோ அப்புறம் வேற என்ன? அது வேண்டாம், இந்த குழந்தைய கொலை பண்ணு, அப்புறம் வேணா வழிவிடுறேன். ஐயோ அது பெரிய பாவமாச்சு, வேற என்ன பண்ணும்? மது குடிச்சிட்டு போ. உன்னை அவன் நினைக்கிறான் பெண்ணை கற்பழிப்பது பாவம், குழந்தையை கொலை பண்றது அதை விட பாவம். மது தானே, நம்ம உடம்பு தானே கெட்டு போயிடும், பரவாயில்லன்னு வாங்கி குடிக்கிறான். குடிச்ச உடனே போதை தலைக்கேறுது. அந்த பெண்ணை கட்டி பிடிக்கிறான், புணர முயற்சிக்கிறான். அந்த நேரம் அந்த குழந்தை அழுகுது. அந்த குழந்தைய அடிச்சோடனே அது செத்து போகுது. இந்த பொண்ணையும் கற்பழிச்சுட்டு அவன் போறான். இது அந்த கதை. ஆக கொலையை விட கற்பழிப்பை விட மிக மோசமானது போதை என்பதற்கு இந்த கதையை விட ஒன்று வேண்டியதில்லை. இந்த போதையை தமிழ்நாடு முழுக்க விட்டு இந்த தலைமுறைக்கு 7 தலைமுறைக்கும் தமிழ்நாடு நாசமாக போற காரியத்தை செஞ்சுட்டு நீங்க தமிழ்நாட்டுக்கு காப்பாத்துறீங்களா? அறிவு இருக்கிறவன், மூளை இருக்கிறவன் இதை ஏத்துக்குவானா? சமீபத்தில் 1-2 எத்தனை கற்பழிப்புகள், ஏதாவது நடவடிக்கை உண்டா?